ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு, அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பவனியாய் கழுதையின் மேலே அவர் எருசலேம் நகரத்தில் பிரவேசித்த அந்த சம்பவத்தை நினைவு கூறுகிற ஒரு நாளாய் இருக்கிறது. இதில் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது, இது உமக்கு நேரிடக்கூடாதுன்னு பேதுரு தடுத்த போது அவர் சொல்லுகிறார், நான் இதற்காகவே என்ன செய்தேன், வந்தேன் என்று சொன்னார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? எதற்காகவே? சிலுவையில் நான் பாடுபட்டு மரிப்பதற்காகவே நான் என்ன செய்தேன், வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் அதை தைரியமாய் அவர் எதிர்கொண்டார். அந்த நாளை அவர் ஆவலாய் எதிர்நோக்கி இருந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் அதை சந்தோஷமாய் எண்ணினார். ஸ்தோத்திரம். அந்த வசனத்தில் அந்த எபிரேய நிருபக்காரன் எழுதுகிறத பார்க்கிறோம். இந்த வசனம் இந்த 12ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தோட தொடர்புடையதாக இருக்கிறது. 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தினால் அரிய பெரிய காரியங்களை சாதித்த விசுவாச வீரர்களின் பட்டியலை சொல்லிக்கொண்டே வரும் பொழுது, அதே விசுவாசத்தினால பாடுகளை பட்டவர்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். கர்த்தர் மேல் உள்ள அதே விசுவாசத்தினால தாங்க முடியாத பாடுகள், சிறைவாசம், மரணம் இவைகளையும் சந்தித்தவர்களை குறித்து சொல்லிக் கொண்டு வரும் பொழுதுதான் 12ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று அங்கே இந்த வசனத்தை அங்கே நிருபக்காரன் எழுதுகிறதை பார்க்கிறோம். அந்த 2 வசனத்திலையும் இணைக்கிற வார்த்தை, இணைக்கிற வாக்கியம் என்ன என்று சொன்னால், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட என்ன செய்வோம், ஓடக்கடவோம். ஆமென் சொல்லலாமா? அதில் நிருபக்காரன் சொல்லுகிறார், இப்படி சூழ்நிலைகள் இப்படி இருக்க, ஏனென்றால் இந்த நிருபம் எழுதப்பட்டது அந்த கிபி முதல் நூற்றாண்டில், இந்த 100 வருஷத்திற்கு முன்னாலே சபையானது கடுமையான உபத்திரவங்களை சந்தித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில தான் இந்த நிருபம் எழுதப்பட்டது. அப்போ அவர் சொல்றாரு, நம்முடைய ஓட்டத்தில் பொறுமையா என்ன செய்வோம், ஓடிட்டே இருப்போம். நம்முடைய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருப்போம். ஸ்தோத்திரம். வெற்றி பெறத்தக்கதாக நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். ஸோ இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், கண்டினியூ யுவர் ரேஸ் டு வின். வெற்றி பெற உங்கள் ஓட்டத்தை என்ன செய்யுங்க, தொடருங்கள். தொடருங்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், தொடருங்கள். அல்ல தொடருங்கள், அதுதான் அதில் கண்டினியூ. தொடர்ந்து என்ன செய்யுங்க, ஓடுங்க என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தொடர்ந்து ஓடுங்கள். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் விட்டுறலாம் போல இருக்கும். விட்டுறலாம், ஊழியத்தை விட்டுறலாம், இயேசுவை பின்பற்றுகிறத விட்டுறலாம், விசுவாசத்தை விட்டுறலாம். ஏதோ கடமைக்காக வச்சுக்கிடுவோம். வெளியே ஆள் கேட்பாங்க, அதுக்காக நம்முடைய விசுவாச ஓட்டத்தை வெளியே உள்ளவங்க கேட்பாங்க. அது ஒரு வெக்கம். இவ்வளவு நாள் பெருசாக பின்பற்றுனீங்க, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நம்முடைய விசுவாச ஓட்டத்தை ஒரு வெளிப்பிரகாரமான ஒரு காட்சியாக மட்டும் வச்சுட்டு, என்ன அப்படிப்பட்டவங்களுடைய வாயை அடைக்கிறதுக்காக மட்டும் வச்சுட்டு, ஆனால் உள்ளான நிலையில் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் குறிப்பாய் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், தொடர்ந்து என்ன செய்யுங்க, ஓடுங்கள். அல்லேலூயா சொல்லலாமா? தொடர்ந்து ஓடுங்கள், விட்டு விடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அப்படித்தான் இருக்கிறது. அந்த
அன்றைக்கு இருந்த உபத்திரவம் அப்படித்தான் இருந்தது. ஸ்தோத்திரம். விட்டு விடாமல் ஓடுங்கள், வெற்றி உங்களுடையது. ஆமென். ஸ்தோத்திரம். விட்டு விட்டீங்கன்னு சொன்னா, பாதியில் விட்டு விட்டீங்கன்னா பிசாசு தான் வெற்றி பெறுகிறான். மாறாக நீங்கள் தொடர்ந்து ஓடும் பொழுது கர்த்தர் வெற்றி பெறுகிறார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை நீங்க பார்ப்பீங்க. உங்க ஓட்டத்தை ஓடி முடித்து ஜெயமா நிற்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. உங்களுடைய சந்ததியும் தலைமுறையும் கர்த்தரை சேவிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வெற்றியாய் ஓட செய்வார். ரகசியம் எங்க இருக்குது? நீங்க தொடர்கிறதுல தான் இருக்குது. ஆமென் சொல்லலாமா? கண்டினியூ, விடாம நீங்கள் தொடர்ந்து முயற்சியோடு கூட ஓடுகிற அந்த ஓட்டத்தில் தான் உங்களுடைய வெற்றி காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதில் சில காரியங்களை குறித்து வச்சிருக்கிறேன். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். மெதுவாக நிதானமாக ஓடுறவங்க என்ன செய்கிறாங்க? வெற்றி பெறுவார்கள். ஆமென். ஒரு சிலர் பார்த்தா சிலர் தறிகட்டு ஓடுவாங்க, ஒரு கண்ட்ரோல் இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. ஞானமாக ஓடணும், புத்தியாக ஓடணும். ஆமென் சொல்லலாமா? மெதுவாக போனாலும் பரவாயில்ல, ஒரு நிதானம் இருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் விழுந்துட மாட்டீங்க. ஏன்னா நம்ம அந்த முயலும் ஆமையும் கதை சின்ன பிள்ளையிலேருந்தே கேட்டு பழகி இருக்கிறோம் இல்லையா? முயல் வேகமானதா, ஆமை வேகமானதா? முயல் தான் வேகமானது. ஓட்டப்பந்தயத்தில் எதுதான் ஜெயிக்கணும்? முயல் தான் ஜெயிக்கணும். ஆனால் கதையில் யார் ஜெயிச்சது? ஆமை ஜெயிச்சது. காரணம் என்ன? முயல் தூங்கிருச்சு வழியில். இம்பிட்டு தானே நம்ம ஜெயிச்சிட முடியாதா? அது கொஞ்சம் வழியில் ரெஸ்ட் எடுத்துக்கிடுவோம். இன்றைக்கு ஒரு துக்ககரமான செய்தி என்னன்னு சொன்னால், நிறைய திறமைகள் உள்ளவர்கள் சோம்பேறிகளாக இருக்கிறாங்க. ரொம்ப திறமை இருக்குது, அந்த தொழிலில் ஆகட்டும், அந்த வேலையில் ஆகட்டும், அல்லது ஊழியத்தில் தான் ஆகட்டும், அவங்க தான் பெஸ்ட்டு அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்குங்க? சோம்பேறித்தனம். உங்களுடைய சோம்பேறித்தனம் உங்களுக்கு பெரிய எதிரியாக இருக்குது. உங்களுக்குள்ள மிதமிஞ்சிய பெருமை இருக்குது. என்னை விட்டு ஆள் இல்லைப்பா, நான் தான் பெஸ்ட்டு, என்கிட்ட தான் வருவாங்க, எதுனாலும் தேடி வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க? சோம்பேறியாக இருக்கிறீங்க. உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற காலத்தை, நாட்களை நீங்கள் வீணாக்குகிறவர்களாக இருக்கிறீங்க. தொடர்ந்து ஓடுகிறதற்கு பதிலாக நீங்கள் இம்பிட்டுத்தானே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, ஒரு நாள் உங்களுக்கு பின்னால் இருக்கிறவங்க, உங்களை விட திறமை இல்லாதவங்க எல்லாம் முன்னால் ஓடி போய் பந்தய பொருளை பெறுவாங்க, வெற்றி பெறுவாங்க. நீங்கள் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் மட்டும் போதாது, உங்களுக்குள்ள என்ன வேணும்? சுறுசுறுப்பு வேணும், வேகம் இருக்கணும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். என்ன போல பேசுறதுக்கு தெரியாது. போனால் அந்த ஆர்டரை பிடிச்சிட்டு வந்துடுவேன். போனா தானே, போகணும் இல்லை. அதுக்கு முன்னால் இன்னொருத்தன் போய் ஆர்டரை பிடிச்சிட்டு போயிடுவான். உங்கள் திறமையினால என்ன பிரயோஜனம்? அதனால சோம்பேறிகளாக இருக்காதீங்க. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்களேன், உங்களுக்கு நிறைய திறமை இருக்கு, ஆனால் சோம்பேறியா மட்டும் இருக்காதீங்க. ஆமாம், நம்ம ஜெயிக்கிறதற்காக ஓடுகிறோம். ஆமென் சொல்லலாமா? ஜெயிக்கிறதற்காக ஓடுறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெயம் என்பது முதலாவது வருவதல்ல, ஓடி முடிப்பது. ஆமென் சொல்லலாமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெயம் என்பது முதலாவது ஓடி போறது கிடையாது. ஓட்டத்தை, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிப்பது. ஓடி முடிப்பது. Are you running to complete your race, to finish your race? சிலர் முதலாவது வரணும், முதலாவது இருக்கணும், அவருக்கு நான் போட்டி போடணும், இவருக்கு நான் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளோட போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு ஆளோட போட்டி போடாதீங்க,
உங்களுக்கு உரிய ஓட்டத்தில் ஓடி முடிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு என்று கர்த்தர் நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம் இருக்கிறது. உங்களுக்குன்னு தேவன் வைத்திருக்கிற ஒரு பாதை இருக்கிறது, ஒரு ட்ராக் இருக்குது. ஒருத்தருக்கு 100 மீட்டரா இருக்கலாம், உங்களுக்கு 1000 மீட்டரா இருக்கலாம். 100 மீட்டர் ஓடுறவனை பார்த்தா அவன் வேகமா ஓடுறானேன்னு சொல்லி நீங்க ஓடினீங்கன்னா அவன் 100 மீட்டர் ஓடி முடிக்கும் போது அவன் உயிர் போற அளவுக்கு ஓடி இருப்பான். நீங்க அவனோட போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு அந்த 100 மீட்டரை ஓடுறவனை பார்த்துட்டு நீங்க 1000 மீட்டர் ஓடுறவங்க ஓடுனீங்கன்னு சொன்னா 100 மீட்டர் முடிக்கும் போதே உங்க மூச்சு போயிடும். மிச்சம் 900 மீட்டர் எப்படி ஓட போறீங்க? வேற எத்தனை பேர் முன்னால போயிடுவாங்க, ஓடி முடிக்க முடியாது. இப்போ 1000 மீட்டர் ஓடுறவன் அதுக்கேற்ற பேஸில் தான் ஓட முடியும். முதல்ல அவ்வளவு கொஞ்சம் தான் நிதானமாக ஓடிட்டு அப்புறம் கடைசி அந்த 700 மீட்டர் தொடும்போது அல்லது 800 மீட்டரை தொடும்போது இருக்கிறவங்களோட அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வர்ற மாதிரி தான் இருக்கும். எத்தனை பேர் நீங்கள் ரன்னிங் ரேஸ் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. முதலாவது வருகிறவன் சில நேரத்தில் 600 மீட்டர் வரும்போது இவன் 5வது ஆளா 6வது ஆளா 7வது ஆளா கூட இருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியும் எந்த இடத்துல வரும்போது வேகத்தை பிக்கப் பண்ணணும்னு தெரியும். பாருங்க, அவன் அந்த இடத்துல வரும்பொழுது ஓட்டம் எடுப்பான் பாருங்க. டக்குன்னு அவனுக்கு முன்னால் இருக்கிற 7 பேர் 8 பேர் 10 பேரை தாண்டி டக்குன்னு முன்னால் வந்து நின்றுவான். அப்போ நமக்கு உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திற்கு தக்க அந்த பாதைக்கு தக்க உங்களுடைய பேஸ், உங்களுடைய வேகம் இருக்க வேண்டும். எந்த இடத்துல எவ்வளவு வேகம் இருக்கணும் என்பது காணப்பட வேண்டும். அப்பதான் ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். அல்லேலூயா. மாரத்தான் ஓட்டம் ஓடுகிறவன் 47 கிலோமீட்டர் ஓடணும். அவன் ஆரம்பத்திலேயே 100 மீட்டர் ஓடுறவன் மாதிரி ஓடினா என்ன ஆகுறது? அவனுடைய ஓட்டம் மெதுவாக இப்படி ஜாகிங் போகிற மாதிரி தான் என்ன செய்யும் இருக்கும். அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ணி ஓடி முடிக்கணுமே. ஆமேன்னு சொல்லலாமா? உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது வருவது இன்னொரு சக நபரோட போட்டி போடுறது உங்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடி என்ன செய்யணும்? முடிக்கணும். பவுல் சொல்லுகிறார் அல்லவா, நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை என்ன செய்தேன்? முடித்தேன். பிலிப்பியர்ல எழுதும் பொழுது அவர் சொல்றாரு, நான் ஆசையா என்ன செய்கிறேன்? தொடருகிறேன். அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானேன், முடிச்சிட்டேன் நான் நினைக்கிறது இல்லை. எனக்கு நியமித்திருக்கிற அந்த லக்கை நோக்கி நான் ஆசையாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். I still continue towards my goal. எனக்கு நியமித்திருக்கிற அந்த லக்கை நோக்கி நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். பாதியில் விடுறதில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசி வரைக்கும் ஓடி முடிக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை, அந்த லக்கை நம்முடைய வாழ்க்கையில அடைவதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இடையில நிறைய ஓட்டத்தை நிறுத்துறதுக்குரிய சோதனைகள், டெம்ப்டேஷன்ஸ் வரும், சோதனைகள் வரும். குறிச்சு வச்சிருக்கிறேன், லவ் ஃபார் வேர்ல்டு 2 தீமோத்தேயு 4:10 அங்கே பவுல் சொல்லிட்டு வர்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தந்தருளுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. 10ஆம் வசனம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிறிஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் அதே போல பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு என்ன செய்தாங்க? போயிட்டாங்க. இப்பிரபஞ்சம் என்று இருக்கிறது இந்த உலகத்தின் மேல். பிரபஞ்சம் என்பதற்கு என்ன வார்த்தை? இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து, they loved the world, உலகத்தின் மேல் ஆசை வைத்து அவர்கள் போய்விட்டார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அவங்க ஓட்டத்தை பாதியில என்ன செய்திருச்சு? உலக ஆசை என்ன செய்ததுங்க? தடுத்து நிறுத்தியது. குறிச்சு வச்சிருக்கிறேன், மது, மாது, பணம், புகழ் போன்றவைகள் வழியில ஓட்டத்தை நிறுத்துறதுக்கு இந்த உலகம் தடையா இருக்கிறது.
அவைகள் தடை செய்கிறது. அநேகர் ஓட்டத்தை மதுவினால் விட்டார்கள், போதையினால விட்டாங்க. அநேகர் ஓட்டத்தை மாதுவினால், பெண்ணினால் விட்டார்கள். அநேகர் ஓட்டத்தை பணத்திற்காக விட்டாங்க. அநேகர் தங்களுடைய ஓட்டத்தை உலக புகழ் பெயர் அடையணும் என்பதற்காக கிறிஸ்தவ ஓட்டத்தை பாதியில நிறுத்திவிட்டார்கள். ஸ்தோத்திரம். எபிரேயர் 12:1 இருக்கிற அந்த கான்டெக்ஸ்ட் என்ன? அவர் உற்சாகப்படுத்தும் போது தொடர்ந்து ஓடுங்க அப்படின்னு அவர் சொல்ல காரணம் என்ன? அநேகர் உபத்திரவங்களை பார்த்து ஓட்டத்தை என்ன செய்தரலாம், விட்டுறலாம் நினைச்சாங்க. அவங்கள என்கரேஜ் பண்றதுக்காகத்தான் அங்கே நிருபக்காரன் சொல்லுகிறார், விட்டுறாதீங்க, தொடர்ந்து ஓடுங்க. உபத்திரவங்கள், வழியில சந்திக்கிற பிரச்சனைகள், சவால்கள் உங்கள் ஓட்டத்தை தடை செய்து நிறுத்தக்கூடியதாய் காணப்படலாம். ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையில் நாம தொடர்ந்து ஓடணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அந்த பகுதியில் 4 குறிப்புகளை அப்போஸ்தலன் அங்கே நிருபக்காரன் சொல்லுகிறார். பெரும்பாலும் பவுல் தான் இதை எழுதினார் என்று நம்பப்படுகிறது. அதில் சில எபிரேயர் நிருபத்தை எழுதினது பவுல் தான் அப்படின்னு பெரும்பாலானோர் நம்ப, சிலர் இல்லை வேறு யாரும் எழுதியிருக்கலான்னு சொல்லுகிறவங்களும் இருக்கிறாங்க. இது எப்படி ஆனாலும் அந்த நிருபத்தை எழுதியவர் இந்த பகுதியில் 4 காரியங்களை அவர் சொல்றார். ஒன்று என்ன? முதலாவது காரியம் என்னவென்றால், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க அப்படின்னு சொல்றார். கன்சிடர் த cloud of witnesses, those who have completed the race before us. நமக்கு முன்னால ஓட்டத்தை ஓடி முடிச்ச மேகம் போன்ற அந்த சாட்சிகளை நீங்க என்ன செய்யுங்க? கவனிச்சு பாருங்க. கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? நமக்கு பைபிளில் பார்க்குறோம், அத்தனை சாட்சிகளை நம்ம பார்க்குறோம் இல்லை? ஆபிரகாம், எத்தனை இடர்பாடுகள் வந்தது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில். ஆனால் தன்னுடைய ஓட்டத்தை என்ன செய்தார்? ஓடி முடித்தார் இல்லை? மோசேயினுடைய வாழ்க்கையில் பாருங்க, எத்தனை தடவை அவர் விட்டுட்டு நம்ம போயிடலாண்டா சாமி இந்த ஜனங்களை, கடவுள் கொடுத்த அழைப்பாவது ஒன்னாவது. இந்த பார்வோன்ட்ட போய் நின்னா அவன் கொஞ்சமாவது மசீரானா, அந்த விட்டுறேங்கிறான், திரும்ப இருதயம் கடினப்படுது. ஒவ்வொரு முறையும் மோசே நினைச்சிருப்பான், போதும் விட்டுருவோம் ஆண்டவரே, நீங்க ஆச்சு, உங்க மக்கள் ஆச்சு, நீங்க பார்த்துக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் என்று அந்த மோசே எத்தனையோ முறை நினைச்சிருப்பான். ஆனால் கடைசி வரைக்கும் அவன் தனக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்க ஆண்டவர் அவனுக்கு கிருபை கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பாருங்க. நோவாவை பாருங்க, 120 வருஷம் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறான், மனம் திரும்பும்படி அழைக்கிறான். ஒரு ஆத்துமா கூட மனம் திரும்பல, ரட்சிக்கப்படலை. எல்லாரும் ஏசுறாங்க, தூஷிக்கிறாங்க, பைத்தியக்காரன் சொல்றாங்க. ஆனால் தன் குடும்பத்தை காத்து கொண்டான். அல்லேலூயா, தான் விசுவாசத்தை காத்து கொண்டான். இடையில பாதி வழியில, ஆண்டவரே இந்த மக்கள் தூஷிக்கிறாங்க, வெட்டாந்தரையில கொண்டு வந்து இவ்வளவு பெரிய கப்பல் பேலைய கட்ட சொல்றீங்களே ஆண்டவரே, விடலங்க. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றி முடித்தான். யோசேப்பை யோசித்து பாருங்க, அவன் பரிசுத்தம், தன்னுடைய தீர்மானங்கள் எல்லாம் இடையில அவன் என்ன செய்யலை, விடலை. கர்த்தர் எனக்கு ஒரு விடிவா வச்சிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் தந்தே ஆமென். ஸ்தோத்திரம். நான் இடையில விடுறதில்லை, என் விசுவாசத்தை நான் விடுறதில்லை. தொடர்ந்து நான் கர்த்தரை என்ன செய்வேன்? பின்பற்றுவேன். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த யோசேப்பு பாருங்க, அவன் நினைத்த விடியற் காலம் அவன் வாழ்க்கையில வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் அவனை பார்வோனுக்கு இரண்டாவதாக எகிப்தின் முழுவதுக்கும் அவன் அதிகாரியா கர்த்தர் ஏற்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். பவுலினுடைய வாழ்க்கையில பாருங்க, எத்தனை இடர்பாடுகள், எத்தனை இடர்கள் வந்தது. ஆனால் அத்தனையும் தாண்டி அந்த பவுல் ஓடிக்கொண்டே இருந்தார். தனக்கு நியமித்திருக்கிற பாதையில் ஓடிட்டே இருந்ததை பார்க்கிறோம். was not competing with others. மற்றவர்களோட போட்டியெல்லாம் போடலை, எனக்கு நியமிச்சிருக்கிற பாதை அதில் அவர் ஓடுகிறதை பார்க்கிறோம். அதனால தான் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னோடியாய் காணப்படுகிறார். அவர் தனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடி முடித்தார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் தான் சொல்றார், என் பிதாவே நீர் எனக்கு நியமித்ததை எல்லாம் நான் செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே உங்களை விட்டுறலாம் நினைக்கும் போது இந்த சாட்சிகளை நோக்கி பாருங்க, இந்த சாட்சிகளை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. அவர்கள் நம்மை போல பாடுள்ளவர்கள் தான், நம்ம விட அதிகமான சோதனைகளை சந்தித்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் தொடர்ந்து ஓடினார்கள். ஆகவே அந்த சாட்சிகளை, கன்சிடர் த கிளவுட் ஆஃப் விட்னஸஸ்,
மேகம் போன்ற அந்த திரளான சாட்சிகளை நோக்கி பாருங்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது, அங்கே பவுல் நிருபக்காரன் சொல்லுகிறார், பாரமான யாவற்றையும் என்ன செய்யுங்க, தள்ளிவிடுங்கள். லே அசைட் எவ்ரி வெயிட் தட் ஹிண்டர்ஸ் யுவர் ரன்னிங். உங்களுடைய வேகத்தை தடுக்கிற, உங்களுடைய ஓட்டத்தை தடுக்கிற பாரமான எல்லாத்தையும் என்ன செஞ்சிருங்க, ஓரமாக தூக்கி வச்சிருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாரமா கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு எதெல்லாம் பாரமாக இருக்குது, முடியலை, அவைகள் எல்லாம் லே அசைட், ஓரமாக ஒதுக்கி வைங்க, அதை தள்ளி வைங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவங்க என்ன கோட்டு சூட்டு போட்டுட்டா ஓடுவாங்க? வெறும் ஒரு முண்டா பனியனும் ஒரு அண்டர்வேரோட ஓடுவாங்க. அவ்வளோதான் போட்டிருப்போம். ஏன்னா இந்த கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. நம்ம ஓட்டத்துக்கு எதெல்லாம் அப்படி தூக்கி வைக்கணுமோ, நம்ம லைஃப்பில் இருக்கிற பாரமான யாவற்றையும், வெயிட் அப்படின்னு தான் சொல்லியிருக்குது, பாரமான யாவற்றையும். நான் அப்படி நினைக்கிறேன், கவலை உங்களை அழுத்துது. சிலர் வலிய எதையாவது யோசிச்சு, எதிர்காலத்தை குறித்து யோசிச்சு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அதனால தான் நாளைய தினத்தை நாளைய தினம் பார்த்து கொள்ளும். நீங்க நாளைக்காக வாழாதீங்க, இன்னைக்காக வாழுங்க. இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு பரிசா தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். 10 வருஷம் கழிச்சு உள்ள ஒன்றை சிந்திச்சுட்டு இன்னைக்கு புருஷனோட சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. 10 வருஷத்துக்கு பிறகு ஏதோ இப்படி நடந்துட்டா என்ன செய்யறதுன்னு நினைச்சிட்டு உங்க மனைவியோட சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும் ஆண்டவர் சொல்றார். நாளைய தினத்தை குறித்து என்ன செய்யாத, கவலைப்படாத. நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டு இந்த நாளை இழந்து போகாதீங்க. இந்த நாளை இழந்து போகாதீங்க. உங்களுக்கு முன்னால் ஆண்டவர் பரிசாய் தந்திருக்கிற இந்த நாளுக்காக சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கிற மனிதர்களோடு, உங்கள் குடும்பத்தோடு அன்பா இருங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கவலையை தூக்கி ஓரங்கட்டுங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, come to me those who are heavily laden. பாரம் சுமந்து தவிக்கிற எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு என்ன தருகிறேன், இளைப்பாறுதலை தருகிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். பாரமான யாவற்றையும் தள்ளி வைங்க. கவலை வருதா, ஏசப்பா நீங்க பார்த்துக்கிடுவீங்கப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஆண்டவர் இந்த கவலை இருக்கு, பிரச்சனை இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த நாளை நான் இழக்க முடியாது. நீங்க அதை மாற்றுவீங்க, அந்த சூழ்நிலையை மாற்றுவீங்க, அந்த வியாதியை மாற்றுவீங்க, அந்த கடன் தொல்லையை மாற்றுவீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக நான் சந்தோஷப்பட்டு உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். என்னை அழுத்துகிற பாரத்தை எல்லாம் தள்ளி விட்டுன்னா எங்க தள்ளி விடுறது? ஆத்துல குளத்துல இல்லை, ஆண்டவர்கிட்ட தள்ளிடுங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். All your genuine anxieties cast it unto Jesus. அதான் பேதுரு சொல்றார், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் என்ன செய்யுங்க, வச்சிருங்க. ஆண்டவர் சொல்றார், உன் கவலையெல்லாம் என்கிட்ட தந்துரு மகனே, உன் கவலையெல்லாம் என்கிட்ட தந்துரு மகளே, என்கிட்ட தந்துரு, நீ சுமக்க வேண்டாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள்னு சொன்ன என்ன என்கிட்ட தந்துருங்க. யூ பி கேர்ஃபுல், யூ பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் த பர்டன்ஸ். எல்லா பாரத்தை விட்டு நீ நல்லா இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சிலர் இல்ல இல்ல ஆண்டவரே, உங்களுக்கு எதுக்கு பாரம், உங்களுக்கு எதுக்கு ஆண்டவரே பாரம், என் பாரத்தை நானே என்ன செய்யறேன், சுமந்துக்கிடுறேன். இவங்களுக்கு ஆண்டவர் மேல ரொம்ப இரக்கம், அன்பு, நானே சுமந்துக்கிடுறேன். இந்த வேடிக்கை இந்த கதை சொல்லுவோம் இல்லையா, ஒரு வெள்ளைக்காரத்தோட அந்த நாட்களில்
அவங்கக்கிட்ட தான் அந்த 4 வீலர் ஜீப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு வெள்ளைக்கார தோற கிராம வழியாக போனாராம் ஜீப்பில். போகும்போது அங்கே ஒரு வயசான அம்மா வெயிலில் தலை நிறைய ஒரு சுமந்துட்டு நடந்து போயிட்டு இருந்திருக்கிறாங்க. இவருக்குன்னா ரொம்ப இறக்கப்பட்டு அந்த வெள்ளைக்கார தோற பக்கத்தில் போய் வண்டியை நிறுத்தி, அம்மா என் வண்டியில் என்ன செய்க்கோ, ஏறிக்கோ, உன்னை எங்கே கொண்டு போய் விடணுமோ அங்கே கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏறிக்கிடுச்சான். கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் கண்ணாடி வழியாக பின்னால் பார்க்குறாரு, வண்டியில் ஏறி இந்த அம்மா என்ன வச்சிருக்கு தலையில், அந்த சொமடை இறக்கி வைக்கல, சொமடை தலையில் வச்சுட்டே இருந்திருக்கு. அவர் வண்டியை நிப்பாட்டி சொன்னாராம், அம்மா உன்னைய மட்டும் ஏற்றலை, உன் தலையில் இருக்கிற பாரத்தையும் சேர்த்து தான் ஏற்றுனேன், இறக்கி வைம்மா, நீ ஏன் இன்னும் சுமந்துட்டு இருக்கிற. இல்லைங்கய்யா, என்னவோ இறக்கப்பட்டு என்னை ஏற்றுங்க, நான் ஏன் உங்களுக்கு வீணா பிரச்சனை கொடுக்கணும், இதை நானே சுமந்துக்கிடுறேன்யா அப்படின்னு சொல்லிச்சான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஏதோ இறக்கப்பட்டு பாவியாகி என்னை சேர்த்துக்கிட்டீங்க ஆண்டவரே, உங்கள் மகளாக மாற்றினீங்க, என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுனீங்க, இதுக்கு மேலே நான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல ஆண்டவரே, என் கவலை பாரம் கண்ணீர்லாம் நானே சுமந்துக்கிடுறேன்ப்பா அப்படின்னு நித்தம் கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்க. இந்த நாளில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை என்ன செய்யுங்க, வைத்து விடுங்க. அவர் உங்களை ஆதரிப்பார். நீதிமான் கால்களை தள்ளாட விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பொருளாதார தேவைக்கு நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக நான் என்ன செய்வேன், வேலையில் பிரச்சனை வருது, இத்தனை சவால் இருக்க என்ன செய்வேன், இந்த வியாதி இருக்குதே, கடனை அடைக்கணுமே, குடும்ப பிரச்சனை இருக்க என்ன செய்வேன், கவலைப்பட்டு இருக்காதீங்க. யார்கிட்ட இறக்கி வைங்க, ஆண்டுகிட்ட இறக்கி வைங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தரிசனம் வேற, எதிர்காலத்தை குறிச்சு இருக்கிற தரிசனம் வேற, ஆனால் எதிர்காலத்தை குறிச்சு இருக்கிற கவலை வேற. உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த தரிசனம் வேண்டும், எதிர்காலத்தை குறித்த கவலை இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லலாமா? எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு லட்சியம், ஒரு தரிசனம் கடவுள் தந்து அதுக்காக வாழுங்க. அதுக்காக இன்னைக்கு வாழலாம், அந்த தரிசனத்தை அடையும்படி வாழலாம். ஆனால் கவலையினால மோட்டிவேட் பண்ணப்பட்டு, பயத்தினால மோட்டிவேட் பண்ணப்பட்டு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்க அடிமையா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ பாரமான யாவற்றையும் என்ன செய்யுங்க, தள்ளுங்க. அடுத்து 3வது குறிப்பு, throw away the sin that entangles you. உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தூக்கி எறியுங்கள். உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் தூக்கி எறியுங்க. throw away, தூக்கி எறியுங்க. எத்தனை பேர் இந்த நீங்க ஓடி இருப்பீங்க, என்ன இந்த சாக்கு ரேஸ் எத்தனை பேர் ஓடி இருக்கீங்க? ரொம்ப வேகமாக ஓடலாம்ல? எவ்வளோ வேகமாக ஓடலாம்? முடியாதா? முடியாது. 2 கால்லையும் சாக்கை மாட்டிட்டு ஓடுங்கன்னா இப்படி தான் ஓட முடியும். என்ன அவ்வளோதான், அந்த சாக்கு அவ்வளோ போகுமோ இப்படி தான் போக முடியும். ஆண்டவர் அப்படித்தான் சொல்றார், உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், it hinders your race, it hinders your running. உங்களுடைய ஓட்டத்தை அது என்ன செய்துங்க, தடை செய்து. பாவம் உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற அந்த பாவம், அல்லது காலில் கட்டி இருக்கிற ஒரு கட்டுன்னு வைங்க, சாக்குக்கு பதிலாக ஒரு வளையத்தை காலில் மாட்டி விட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வளையத்தில் இவ்வளோதான், சாக்கு கூட கொஞ்சம் போகலாம். ஆனால் கம்பி வளையத்தை காலில் மாட்டியாச்சுன்னா இப்படியே தான் போக முடியும். அப்படித்தான் அநேகருடைய வாழ்க்கையில் பாவம் என்ன செய்து உங்களை சுத்திட்டு இருக்குது. எத்தனை பேர் நான் சொல்றதை கவனிக்கிறீங்க? அப்போ அந்த பாவம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். பிற மனுஷருக்கு தெரியாது, கூட இருக்கிற உங்க மனைவிக்கு தெரியாது, உங்க கணவனுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க அம்மா அப்பாவுக்கு உன் லைஃப்ல இருக்கிற பாவம் என்னன்னு தெரியாம இருக்கலாம். ஆனால்
உங்களுக்கு தெரியுமே. ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளை, நீ தொடர்ந்து ஓடுறதுக்கு தடையா இருக்கிற உன் காலை சுற்றி கட்டிட்டு இருக்கிற அந்த பாவத்தை நீ என்ன செய்? உடைச்சு போடு. அந்த சங்கிலியை உடைச்சு போடு. அல்லேலூயா. அதை தூக்கி ஏறி ஜெபிக்க விடாம, வேதத்தை வாசிக்க விடாம, சர்ச்சுக்கு வரணும்னா ஆர்வம் இல்லாம, ஊழியம் செய்ய விடாம, என்ன ஸ்தோத்திரம், பிறரோட நல்ல உறவு கொள்ள விடாமல், அப்படி எல்லாம் உன் காலை சுற்றி கட்டி இருக்கிற அந்த பாவத்தை களைந்து போடு. அது உங்க கையில இருக்குது. ஆமென். யாரோ கட்டி போடல, யாரோ கட்டுறதுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சீங்க? இடம் கொடுத்தீங்க. நீங்க இடம் கொடுக்காம உங்களை யாரும் கட்ட முடியாது. நீங்க இடம் கொடுக்கிறீங்க. அந்த பாவத்துக்கு உங்க லைஃப்ல தொடர்ந்து இடம் கொடுக்கிறீர்கள். தொடர்ந்து அந்த பாவத்தை தேடி தேடி போறீங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த நாளில் சொல்றார், நீங்க தொடர்ந்து ஓடுவதற்கு, என்ன, உங்கள் ஓட்டத்தை வெற்றியா ஓடி முடிப்பதற்கு உங்க காலை சுத்தி அப்படியே கட்டிக்கிட்டே இருக்கிற என்ன அந்த பாவமாகி அந்த கட்டை உடைச்சு தள்ளுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களால் மட்டும் முடியாது. ஆண்டவருடைய உதவியை கேட்டு, ஆண்டவரே எனக்கு அதன் மேலே ஜெயத்தை தாங்கப்பான்னு சொல்லுங்க. பைபிளில் சில ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அதை உங்களுக்கு காமிச்சிடுறேன். 4ஆம் அதிகாரம், எபிரேயர்ல 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் சொல்லும் பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கிறது. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம். In always he was tempted like us. நம்ம போலவே அவரும் சோதிக்கப்பட்டார். ஆனாலும் அவரில் என்ன இல்லையா? பாவம் இல்லையா? ஆமென் சொல்லலாமா? பாவ சோதனை வாழ்க்கையில் வராமல் இருக்காதுங்க. பாவ சோதனை என்ன செய்யும்? வரும். ஆனால் அந்த பாவத்தில் விழுந்துடக்கூடாது. ஆமென் சொல்லலாமா? உங்களுடைய லைஃப்பில் இந்த நாளில் கேட்டு பாருங்க, ஆண்டவரே ஓட்டத்தை தடை செய்கிற அந்த கட்டை நான் கலத்தி போடுறேன் ஆண்டவரே, தூக்கி எறிகிறேன் ஆண்டவரே. கை உயர்த்தி ஒரு நிமிஷம் சொல்லுங்களேன், ஆண்டவரே என் லைஃப்பில் அது என்னவோ ரகசிய அந்தரங்க வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த கட்டை நான் இன்றைக்கு கலத்தி போடுறேன், அதை தூக்கி எறிகிறேன்ப்பா. உங்களுடைய பலத்தினால நான் அதை மேற்கொள்ளுகிறேன், ஜெயம் எடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய லைஃப்பில் நோய் வரும் பொழுது, நோய் கிருமிகள் தாக்கும் போது நமக்குள்ள ஆன்டிபாடிஸ் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்றோம் இல்லை? அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த நோய் கிருமியை தாக்கி அது நம்மளை சேதப்படுத்தாதபடி துரத்தி அடிக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாவத்தை நம்ம ஜெயிக்கிறதற்கு, பாவம் ஒரு நோய், அது கிருமி, அது நம்மை தாக்கும் போது நமக்குள்ள வேத வசனம் இருந்ததுன்னு சொன்னா அது துரத்தி அடிக்கும். அல்லேலூயா. 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் தாவீது சொல்றார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை நான் என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. வார்த்தை இருக்க வேண்டிய உங்க இடம் உங்க கையில் இருக்கிற பைபிள்களில் இல்லை, இருக்கு. ஆனால் முக்கியமாக இந்த வார்த்தை எங்க இருக்கணுங்க? சொல்லுங்க, நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, இந்த வார்த்தை இருக்க வேண்டிய இடம் எங்க? இந்த இருதயம். இங்க இருக்கும்னு சொன்னா, இது நிரம்பி இருக்கும்னா, இந்த பாவ அட்டாக் வரும் பொழுது இது அதை ரிப்பல் பண்ணும், அதை துரத்தி அடிக்கும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருத்தரை பார்த்தேன், ஒரு டக்குன்னு யாருன்னு ஞாபகம் வரல. அவர் சொன்னார், என் பிள்ளைகளுக்கு, அவருக்கு 3-4 பிள்ளைகள் இருக்கிறாங்க, என் பிள்ளைகளுக்கு பிறந்ததுலேருந்து எந்த தடுப்பூசியுமே நாங்கள் என்ன செய்யலை, போடலை அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் என்னன்னு கேட்டேன். டாக்டர் தான் சொன்னார். யாரோ ஒருத்தர் சொன்னார், அதெல்லாம் போடாதீங்க, தேவையில்லை. எந்த நோய் வந்தாலும் அந்த நோயை எதிர்க்கிறதுக்குரிய சக்தி அந்த உடலுக்குள்ளேயே இருக்குது.
அப்படின்னு சொல்லி அதை நம்பி அவருடைய பிள்ளைகள் 4 பேரும் இன்னைக்கு அவங்க கல்யாணம் முடித்து அவங்க பிள்ளைகள் பெற்று நல்லா இருக்கிறாங்க. அப்போது பாருங்க, அது கொஞ்சம் முரட்டு விசுவாசம்தான் தெரியுது. பரவாயில்ல, அவருக்கு ஆண்டவர் அந்த விசுவாசத்தை தந்து அப்படி செஞ்சிருக்கிறார். நம்ம எங்கே என்னென்ன தடுப்பூசி இருக்கோ எல்லாத்தையும் குத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போடுற உங்கள் பக்கத்தில், அப்படி இருக்கிறவங்க பெருகி இருக்கிற பக்கத்தில் இப்படிப்பட்ட விசுவாசத்தோட இருக்கிறவங்க. எனக்கு அன்பானவர்களை, என்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் வந்தாரோ, தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை என்ன செய்யும்? ஜெயிக்கும். அல்லேலூயா. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் பாவத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. அதை ஜெயிக்கிற சக்தி எங்கேயோ இனி தேடி போக வேண்டியதில்லை. உங்களுக்குள்ள எனக்குள்ள தேவன் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுதே அவை எல்லாம் வந்து விட்டது. அதை ஆக்டிவேட் பண்ணோம், அதை ஆக்டிவேட் பண்ணோம், அதை விசுவாசிக்கணும், கொண்டு மேற்கொள்ளணும், பாவத்தை மேற்கொள்ளணும். அப்போ தேவனுடைய வார்த்தை, அடுத்து விசுவாசிகளோடு பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவர். இந்த மூன்றும் நமக்குள்ள இருந்து பாவத்தை எதிர்க்கிற சக்தியாய் காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை, பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியம், பரிசுத்த ஆவியினால் நிரம்பின ஜெபம். சரி, 4வது குறிப்பிற்கு நேராய் கடந்து வருகிறேன். Look unto Jesus, the author and finisher of our faith. முதல் 3 காரியங்கள் என்ன? மேகம் போன்ற திரளான சாட்சிகளை நோக்கி பாருங்கள். Consider the cloud of witnesses. ஓடி முடிச்ச உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி பாருங்க. 2வது சொன்ன பாரமான யாவற்றையும் தள்ளி வைங்க, ஒதுக்கி வைங்க. அடுத்து சொன்ன பாவத்தை உங்கள் காலை சுற்றி உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற ஓட விடாம எப்படி இந்த முள் அப்படி நெருக்குதோ அப்படி தான் பாவம். அதுதான் அந்த வார்த்தை அங்கே. உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிறங்கிறத விட நெருக்குகிற, உங்களை அப்படியே கட்டி போடுற, நெருக்குகிற அந்த பாவத்தை என்ன செய்யுங்க? தூக்கி எறியுங்க. 4வது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் என்ன செய்தாராம்? இயேசுவை நோக்கி பார்க்கணும். இயேசுவில் என்ன நோக்கி பார்க்கணும்னு சொன்னா இந்த 2வது வசனத்தில் இருக்கிறது. He looked at the joy that was set before him. அவருக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தை பார்த்து ஓடினார். அல்லேலூயா சொல்லலாமா? அவர் தனக்கு முன்னால வருகிற பலனை நோக்கி பார்த்து ஓடினார். இன்றைக்கு என்ன அப்படி இல்லை. நான் இதை செய்யும் போது இப்படிப்பட்ட ஒரு பலன் வரப்போகிறது. நான் சிலுவையில் மரிக்கும் போது கோடான கோடி பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட போறாங்க. நரகத்துக்கு தப்பி பரலோகத்துக்கு வர போறாங்க. கைகளை உயர்த்தி அசைச்சு ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. அவர் தனக்கு முன்னால் இருந்த சந்தோஷத்தை நோக்கி பார்த்தார். தன்னுடைய செயல்களால் வரப்போகிற பலனை அவர் நோக்கி பார்த்தார். கை உயர்த்தி ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவத. நிறைய வசனம் அதில் சொல்லலாம். 2 கொரிந்தியர் வசனத்தை குறிச்சிக்கிடுங்க. 4:17 வாசிக்கும் பொழுது என்ன? அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிக நித்திய கன மகிமையை நமக்குள்ள உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 2:12 வாசிக்கும் பொழுது அந்த வசனம் என்ன பாருங்க. வசனங்கள் பவர்ஃபுல்லானது, வார்த்தை வல்லமை உள்ளது. என்ன? 2 தீமோத்தேயு 2:12 அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். சரி, அப்போ காலத்து பாடுகள் ரோமர் 8:18 அந்த வார்த்தை வருகிறது. ரோமர் 8:18 இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஸ்தோத்திரம். அதை நோக்கி பாருங்க. ஆமென். இயேசு அதைத்தான் நோக்கி பார்த்தார். இது கொஞ்சம் சில நிமிஷம், சில மணி நேரம், ஆனால் இதனால வரப்போகிற பலன் பெரியது. ஆமென். இதனால வரப்போகிற ரட்சிப்பு பெரியது. இதனால நான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறேன். இதனால் அநேகருடைய உள்ளங்களில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு நான் காரணமாக இருக்கிறேன். அதனால இந்த பாடுகள் எனக்கு எம்மாத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால இயேசுவை
நோக்கி பாருங்கள், நோக்கி பாருங்கள். அவர் என்ன செய்தார்? தனக்கு முன் இருந்த சந்தோஷத்தை அவர் முன் வைத்து ஓடினார் என்று வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். பாடுகளை சகித்தார் என்று பார்க்கிறோம். அடுத்து அந்த அதே வசனத்தில் உள்ளதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். 12:2 அவர் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அடுத்து அவர் என்ன செய்யல? அவமானத்தை எண்ணாமல். என்ன எவ்வளவு அவமானப்பட்டார் இல்லை? அவரை பொய்யாய் குற்றம் சாட்டினார்கள், புறக்கணித்தார்கள். சீஷர்கள் அவரை விட்டு ஓடி போனாங்க, அவரை பரியாசம் பண்ணாங்க, முகத்தில் காரி துப்புனாங்க, அடியா அடிச்சாங்க, இரக்கம் இல்லாமல் அடிச்சாங்க, சிலுவையில் அறைந்தார்கள். இந்த பாரமான சிலுவையை சுமக்க பண்ணாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்டியூர்டு. அவைகள் எல்லாம் அவர் சகித்தார், அவர் சகித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம சில காரியங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கலாம்? நீங்கள் சகிப்பு, சகிப்பு. எதன் பொருட்டு? பின்னால் வரப்போகிற சந்தோஷத்தின் பொருட்டு, பின்னால் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு சகிப்பு, அவமானம், இவைகளை அவர் சகித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால என்ன நடந்தது? அந்த வசனம் எப்படி முடிகிறது? தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். He is seated on the throne with God. தேவனுடைய வலது பாரிசத்தில், seated on the right side, வலது பக்கத்தில் அவர் வீற்றிருக்கிறார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஓட்டத்தை ஓடுகிற உங்களையும் கர்த்தர் சிங்காசனத்தில் அரியணை ஏற்றும்படி தான் கர்த்தர் இந்த ஓட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவங்க அதுக்கேற்றபடி கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. எபேசியர் 2:7 வாசிங்க, முடிச்சிருவோம். எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். செய்வார் அல்ல, உட்காரவும் செய்தார். அது ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய நிலைமையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுதே, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்த பொழுதே, கிறிஸ்துவோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? உட்கார வச்சிருக்கிறார். ஆவிக்குரிய நிலையில், ஆவிக்குரிய நிலையில். ஒரு நாள் சரீர பிரகாரமா, இந்த மாம்ச சரீரம் அல்ல, மகிமையின் சரீரத்தோடு கூட அவரோடு கூட சிங்காசனத்தில் நாம் என்ன செய்வோம்? உட்காருவோம். ஆமென் சொல்லலாமா? அவரோட கூட ஆளுகை செய்வோம். வெளிப்படுத்தல் 20:6 வாசிக்கும்படி கேட்கிறேன். வெளிப்படுத்தல் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அவரோட கூட நாமும் சிங்காசனங்களில் வீற்றிருந்து என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த ப்ராசஸ் வழியாக போகும்போது, ஓட்டத்தை ஓடி முடிக்கிற எல்லாரும் நாம சிங்காசனத்தில் அவரோடு கூட நாம வீற்றிருப்போம். அல்லேலூயா. ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மேகம் போன்ற திரளான சாட்சிகளை பாருங்கள். பாரமான எல்லாத்தையும் அவர் பக்கம் தள்ளிருங்க. உங்களை சுற்றி நெருக்குகிற பாவத்தை தூக்கி எறியுங்க. உங்க விசுவாசத்தை தூக்குகிறவர் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோட என்ன பேசினேன்? நான் கவலைப்பட்டேன், இனி புலம்ப மாட்டேன். கவலை பயத்தினால இன்றைய நாள் ஆண்டவர் வாழ தந்திருக்கிற நாளை நான் வீணாக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். மாறாக தரிசனத்தை முன்வைத்து ஓடுவேன். என் வாழ்க்கையில் தரிசனத்தை முன்வைத்து ஓடுவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ரபாலா ரகரபா சந்தரா திரலா கதரபல பரபா
மமமன ரபலகலகலக துரதரதி ஷபல திரபல பல பல பரபா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. எல்லாரும் இருக்கிற இடங்கள் எழும்பி நின்று அந்த பாடல் ஒன்றை பாட போகிறோம். ஓடுகிறேன் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராதா ராகா தரபா ஷபல திரபல பல பரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ராதா ரபா ஷபல திரபல பல 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 பரபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராதா தாதா ரபா ஷபல பல 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 பரபா. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Amen. Praise the Lord, praise the Lord. Radha dara bakala bala bala bala. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பாடல் தெரிந்த பாடல் தான். இசையோடு சேர்ந்து கரங்களை தட்டி ஆவி நிறைவோடு பாட போகிறோம். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஆமென். அதுக்கு முன்னால் எத்தனை தான் இடர்கள் வந்தாலும், ஓ praise the Lord, hallelujah. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பா பிதாவே, உடைய அருமை பிள்ளைகளை உடைய ஊழியக்காரனா இந்த இடத்துல நான் நின்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே பிறரை பார்த்து பொறாமப்பட வேண்டாம், தாழ்வு மனப்பான்மை அடைய வேண்டாம், வீண் பெருமை கொள்ள வேண்டாம். தங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஆண்டவரே பொறுமையோட ஓடி முடிக்கிறதற்கு ஆண்டவரே அந்த மேகம் போன்ற தெல்லான சாட்சிகள் நீங்க சொன்னீங்களே, அந்த ஆபிரகாமை போல, மோசேயை போல, தாவீதை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், பவுல போல, இயேசு கிறிஸ்துவ போல ஆண்டவரே நாங்க ஆண்டவரே எங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை நாங்க ஓடி கடைசி வர முடிக்கணுமே. அதற்கு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கிறேன்ப்பா. ஆசீர்வதிங்க ராஜா. இந்த இடத்துல சோர்ந்து போய் இன்னைக்கு வந்திருக்கலாம், நீங்க உங்களுடைய வார்த்தையை கொண்டு பலப்படுத்தி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய சமூகம் முன்பாய் கடந்து செல்லட்டும் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் பலவீனங்கள் வியாதிகளோடு இருக்கிறவர்களை இந்த வேலையில தொட்டு என் கர்த்தர் சுகமாக்கி அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா இப்போ உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தலையிருந்து உள்ளங்கால் வர தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பரீட்சை எழுதி முடித்தவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த விடுமுறை நாட்களை பிரயோஜனமா செலவிட உதவி செய்யும்.
வீணான காரியங்களில் சிக்கி கொள்ளாதபடி ஆண்டவரே, தாய் தகப்பனுக்கு எதிர்த்து நின்று சண்டை போடுகிறவர்களா இல்லாம ஆண்டவரே, அல்லேலூயா, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருந்து பிரயோஜனமாக இந்த நாட்களை செலவிட உதவி செய்யும். பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், பரீட்சைக்காக ஆயத்தப்படுறவங்க நல்ல ஆயத்தப்பட்டு நல்ல பரீட்சைகளை எழுத, நல்ல மார்க்குகள் எடுக்க, உயர்ந்த நிலைக்கு வர தேவன் ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதார தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதிராய் உருவாக்கப்படுகிற சத்துருவின் ஆயுதங்கள், மனுஷியக ஆயுதங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு எதிராய் ஒன்றும் வாய்க்காமல் போக பண்ணுங்கன்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. வேலி அடைத்து ஒவ்வொருவரையும் உடைய செட்டைகளை நிழல்ல மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வாழ்க்கையின் எல்லையெங்கும் சமாதானம், சந்தோஷம், வாழ்க்கையின் எல்லையெங்கும் பரிசுத்தம், வாழ்க்கையின் எல்லையெங்கும் கிறிஸ்துவின் ஜீவன் உண்டாக கட்டளையிடுங்க ஆண்டவரை. ஆசீர்வதித்து அனுப்புங்க. எல்லா கனமும் துதியும் மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.